வணக்கம். தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் தரிசனத்தில் இன்று திரு கைலாயத்திற்கு ஈடாக சிறப்புடைய அப்பர் பெருமானுக்கு கைலை காட்சியை காட்டியருளிய காசிப முனிவருக்காக கங்கை முதலான 13 ஜீவநதிகள் பொங்கி எழுந்த திருக்கிணறு அமைந்துள்ள 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அப்பர் பெருமான் திருமடம் அமைத்து 7 ஆண்டுகள் திருப்பணி செய்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப்பூந்துருத்தி என்னும் இடத்தில் அமைந்துள்ள அருள்மிகு புஷ்பவனேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் பண்ண போகிறோம். நீங்கள் இத்திருக்கோவிலை நேரில் தரிசனம் செய்த ஓர் உணர்வை இக்காணொளி நிச்சயம் உங்களுக்கு தரும் என்று நம்புகிறோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருக்கோவிலின் கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் திருஞான சம்பந்தருக்காக வழிவிலகிய நந்தியம்பெருமானை நாம் தரிசனம் செய்யலாம். இத்தலத்திற்கு திருஞான சம்பந்தர் வழிபட வந்தபோது அப்பர் பெருமான் உளவாரப் பணி செய்த இப்புண்ணிய தலத்தில் தன் கால்களால் மிதிக்கலாமா என்று திருஞான சம்பந்தர் யோசித்த சமயத்தில் இறைவன் தன் முன்னால் இருந்த நந்தியம்பெருமானை விலக செய்து திருஞான சம்பந்தருக்கு திருக்காட்சி அருளியதாக கூறப்படுகிறது. அதனை மெய்ப்பிக்கும் விதமாக இத்தலத்தில் இறைவன் கருவறையை பார்த்து அமைந்துள்ள 3 நந்திகளும் சற்று விலகியே இருக்கிறது. நந்தியம்பெருமானை வணங்கிவிட்டு முன்னே சென்றால் வலது பக்கத்தில் சௌந்தரநாயகி அம்மன் சன்னதி காணப்படுகிறது. மகிஷாசுரன் அரக்கனை அழித்த பிறகு இத்தலத்தில் அம்மன் இறைவனை நோக்கி தவம் இருந்ததாக கூறப்படுகிறது. பக்தர்களுக்கு தீமைகள் ஏற்படாதவாறு தாயாக இருந்து அருள் செய்யும் அம்மனை வழிபட்டு நாம் மேலும் சென்றால் அழகிய துவாரபாலகர்களின் சிலைகள் வாசலில் அலங்கரிக்க அருள்மிகு புஷ்பவனேஸ்வரர் அருள்பாலிக்கும் கருவறையின் முன் அமைந்துள்ள மண்டபத்தை அடையலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. ஓம் நம சிவாய. மண்டபத்தின் இடதுபுறத்தில் காசிப முனிவர் தன் தவ வலிமையினால் கங்கை முதலான 13 ஜீவநதிகளை பொங்கி எழ செய்த காசி தீர்த்த கிணறு காணப்படுகிறது. அந்த புனிதமான கிணற்றின் தீர்த்தத்தை பக்தியுடன் நாம் தெளித்து அந்த திருக்கிணற்றின் அருகிலேயே அருள்பாலிக்கும் காசி விஸ்வநாதரையும் வணங்கிவிட்டு அருகிலேயே பத்மாசன நிலையில் அமர்ந்திருக்கும் அப்பர் பெருமானையும் தேவாரம் திருவாசகம் அருளிய சைவ சமய குறவர்கள் 4வரையும் வணங்கி அதன் பிறகு கருவறையில் அருள்பாலிக்கும் புஷ்பவனேஸ்வரர் தரிசனம் காண சென்றோம். ஓம் நம சிவாய. இந்த நந்தி 3 நந்தி இங்கே விலகி இருக்குங்கய்யா. திருஞான சம்பந்தர் வந்து திருநாவுக்கரசரை மதுரையில் சமண மதத்தை முடிவெடுத்துட்டு சைவ மதத்துக்கு மாற்றிட்டு இங்கே வர்றாரு. அவர் தான் திருஞான சம்பந்தம் தான் திருநாவுக்கரசருக்கு அப்பர்னு பேர் வச்சதுங்கய்யா. அப்புறம் வாசல்கிட்டே இருந்து
இவர் கைப்பற்ற இடத்துல என் கால் படக்கூடாது, இப்படியாப்பட்ட மகான் விவகார பண்ணி செஞ்சுருக்காரு, அதனால என் கால் படக்கூடாது, சுவாமி எனக்கு தரிசனம் கொடுங்க அப்படிங்கவும் அவர் நந்தியை விளக்கி தரிசனம் கொடுத்தார். அதனால தான் இங்கே நந்தி விலகி இருக்கிறது. சரிங்க சார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பல்வேறு சிறப்புகளுடைய இத்தலத்தின் இறைவனை வழிபட்டு திருக்கோவிலின் சுற்றுப்பிரகாரத்தை வலம் வந்தால் சக்தியின் பல்வேறு அம்சங்களாக காட்சியளிக்கும் வைஷ்ணவி, சாமுண்டி, வராகி போன்ற அம்மன்களையும், சரஸ்வதி, மகாலட்சுமி, கணபதி போன்ற தெய்வங்களின் சிலைகளும் காணப்படுகிறது. தொடர்ந்து சுற்றுப்பிரகாரத்தை வலம் வந்தால் பிரகாரத்தின் சுவற்றில் அப்பர் பெருமானின் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை விளக்கும் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளதை காண முடிந்தது. மேலும் இறைவன் அப்பர் பெருமானுக்கு திருக்கைலை காட்சியை காட்டியருளிய தென்கைலாய சன்னதியும் அமைந்துள்ளது. இறைவனை சிந்தனையில் நிறுத்தி இத்தலத்தை தரிசிப்பவர்கள் திருக்கைலையை தரிசனம் செய்த புண்ணியத்தை அடைவார்கள் என்று இத்தலத்தின் சிறப்பாக சொல்லப்படுகிறது. தென்கைலை சன்னதியில் அருள்பாலிக்கும் ஈசனை வணங்கி பிரகாரத்தின் சுற்றுச்சுவர்களில் வரையப்பட்டுள்ள அப்பர் பெருமானின் வாழ்வியல் நிகழ்வுகளை விளக்கும் ஓவியங்களை ரசித்து அதில் குறிப்பிட்டுள்ள வரலாற்றையும் படித்துவிட்டு பிரகாரத்தை வலம் வந்தால் கையில் வீணையுடன் அமர்ந்திருக்கும் தட்சிணாமூர்த்தி சன்னதி காணப்படுகிறது. கலைத்துறையில் இருப்பவர்கள் வீணையுடன் காட்சியளிக்கும் இந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட கலைகளில் தேர்ச்சியும் முன்னேற்றமும் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. ஓம் நம சிவாய. திருக்கோவிலின் பிரகாரத்தில் கருவறையின் பின்புறம் அமைந்துள்ள திருச்சுவற்றில் அர்த்தநாரீஸ்வரர் சிற்பமும் அதன் எதிரே முருகப்பெருமானுக்குரிய சன்னதியும் காணப்படுகிறது. முருகப்பெருமானை வணங்கிவிட்டு பிரகாரத்தை வலம் வந்தால் அப்பருக்கு இறைவன் திருக்கைலை காட்சியளித்த வடக்கைலாய சன்னதி காணப்படுகிறது. வடக்கைலாய சன்னதியில் அருள்பாலிக்கும் இறைவனை மனதார வழிபட்டு திருக்கைலைக்கு வந்து தங்களை தரிசிக்கும் பாக்கியத்தை தந்தருள்வாய் என்று வேண்டி பிரகாரத்தை மேலும் வலம் வந்தால் பிரகாரத்தின் சுற்றுச்சுவரில் சுந்தரர் மற்றும் திருஞான சம்பந்தரின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை விளக்கும் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளதை நாம் காணலாம். திருக்கோவிலின் இரண்டாம் சுற்று பிரகாரத்தில் காசி விஸ்வநாதருக்கும் துர்க்கையம்மனுக்கும் சன்னதிகள் காணப்படுகிறது. காசி விஸ்வநாதரையும் துர்க்கையம்மனையும் வழிபட்டு இரண்டாவது சுற்றை வலம் வந்தால் நிறைய பூச்செடிகளை பார்க்க முடிந்தது. இப்படி பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் உடைய அப்பர் பெருமான் பலகாலம் தங்கியிருந்த புண்ணியதலத்தை தரிசித்த மனநிறைவுடன் திருக்கோயிலுக்கு அருகே அமைந்துள்ள அப்பர் பெருமான் அமைத்த திருமடத்தை காண சென்றோம். அப்பர் பெருமான் திருமடம் அமைத்திருந்த இடத்தில் தற்பொழுது இறைவன் அருளாலும் பக்தர்களின் முயற்சியாலும் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் காண முடிந்தது. சைவநெறியின் பெருமைகளை மக்களுக்கு உணரச் செய்த அப்பர் பெருமானை மானசீகமாக வணங்கி நாம்
இத்திருத்தல தரிசனத்தை இத்துடன் நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.